சார்பாக வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். கண்டிப்பாக. பேர் சொன்னீங்க? ஸ்வாதி. சரி. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா வணக்கம். அக்கா வணக்கண்ணே. அக்கா படிக்கணும். வணக்கம். நல்லா அக்கா வணக்கம். ஆய்ப்படுக்கா. நன்றிக்கா. இங்கே பாருங்க. ரொம்ப நன்றி. விவசாயிக்கு தான் பரப்புரை களத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடக்க இருக்கிறது. யாருக்கு வாக்கு செலுத்துவது? ஆளும் திமுகவுக்கா, ஆண்ட அதிமுகவுக்கா, அல்லது புதிய கட்சிக்கா என்கிற கேள்வி எழலாம். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆதிக்கம் செய்கிறது. மதிப்புக்குரிய ஐயா ஓஎஸ் மணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இந்த நிலையில யாருக்கு வாக்கு செலுத்துவது? ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. நீ என்ன சொல்லு, நான் ஓஎஸ் மணிக்கு தான் போடுவேன், நீ என்ன சொல்லு, உதயசூரனுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு சொந்தங்களே, நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் போய் பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன். எல்லா மாவட்டங்கள்லையும், தமிழ்நாட்டில் பேசாத மாவட்டங்களே இல்லை. எல்லா தொலைக்காட்சிகள்லையும் போய் பேசியிருக்கேன், விவாதங்களில் பங்கெடுத்திருக்கேன். என்னோட 19 வயசுலேருந்து இந்த அரசியலில் தீவிரமாக இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு மாத காலம் சிறந்த ஒரு படிப்பணி பாடம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கு முன்னுதாரணம் என்று சொல்றாங்க. அதே போல தமிழ்நாட்டோட பொருளாதார கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது, மாறாக மேலை நாடுகளுடன் ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்கு என்று சொல்றாங்க. இப்படி இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தியில் முன்னேற்றம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே வேளையில் களத்துக்கு போய் வாக்கு சேகரிக்க இந்த வேதாரண்யம் தொகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போறோம். அப்படி கிராமங்களுக்கு போறப்ப அங்க என்ன நிலைமைன்னா, இன்றைக்கும் மக்கள் குடிசைகள்ல வாழ்றாங்க. அந்த இடங்களை பார்க்கிறப்ப, ஊர்களை பார்க்கிறப்ப, அந்த குடிசைகளை பார்க்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் உலகம் 20 ஆண்டுக்கு முன்னாடி நின்றுச்சு என்பது போல தோணுது. இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் 5 ஆண்டு திட்டம் என்கிற ஒன்றை வகுத்தார். வகுக்கிறப்ப சொன்னாரு, வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு இதன் முதன்மை இலக்கு நோக்கம் என்று சொன்னார். அந்த ஜவஹர்லால் நேருக்கு பிறகாக
இந்திரா காந்தி வந்து, இந்திரா காந்திக்கு பிறகாக ராஜீவ் காந்தி வந்து, ராஜீவ் காந்திக்கு பிறகாக சஞ்சய் காந்தி வந்து, சஞ்சய் காந்திக்கு பிறகாக ராஜீவ் காந்தி வந்து, ராகுல் காந்தி வந்து, பல தலைமுறைகள் கடந்துருச்சு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் வறுமையை ஒழிக்க முடியல, ஏழ்மையை ஒழிக்க முடியல. இப்ப திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கு. திமுக என்ன சொல்றதுன்னா 8000 ரூபாய்க்கு நாங்க டோக்கன் தர்றோம். அந்த டோக்கன்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை இங்க வாங்கிக்கணும். அது ஏசியோ, மிக்சியோ, கிரைண்டரோ, ரெஃப்ரிஜிரேட்டரோ எது வேணாலும் 8000 ரூபாய்க்கு வாங்கிக்கொள்ளலாம். இது திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. அதிமுக என்ன சொல்லுது? நாங்க வீட்டுக்கு வீடு குளிர்பதன பெட்டி, அதாவது பிரிச்சு தர்றோம், நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம் சொல்லுது. ஆனா களத்துக்கு போறப்ப தெரியுது வீடே இல்ல, குடிசையில வாழ்றான். சுவர் இல்லாத வீட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவரே இல்லாத வீடு, 4 புறம் கூரையால வேயப்பட்ட வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள கொண்ட ஏசி எங்க மாற்றுறது? ஜன்னல் இல்லாத வீடு, சுவர் இல்லாத வீடு. அந்த வீட்டுல கொண்ட டிவியை கொண்ட எங்க மாற்றுறது? அந்த வீட்டுக்குள்ள பிரிட்ஜை கொண்ட எங்க வைக்கிறது? இன்னும் சொல்ல போனா இதே தொகுதிக்குள்ள கோயில் தோப்புல வாழ்றாங்க என்கிற ஒரே காரணத்துக்காக மின் இணைப்பு கொடுக்கப்படாத, மின் இணைப்பு கொடுக்கப்படாத வீடுகள்ல பிரிட்ஜை கொண்ட எதுல மாற்றுறது? டிவியை கொண்ட எதுல சொருவது? எதுக்கும் பதில் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து நாங்க டிவி தர்றோம், மிக்சி தர்றோம், டோக்கன் தர்றோம், கூப்பன் தர்றோம். இது ஆளும் திமுக, ஆண்ட அதிமுக சொல்கிற தேர்தல் வாக்குறுதி. ஆனால் மக்கள் கேட்டு என்ன போராடுறாங்க? தமிழ்நாடு முழுக்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க மாநகரம், ஊராட்சி, பெருராட்சி, நகரம், சந்து, பொந்து, தெரு எல்லா இடத்தையும் பாருங்க. மக்கள் ஒரு தெருவில், ஒரு சந்துல, ஒரு பொந்துல, ஒரு நகரத்துல, ஒரு கிராமத்துல, ஒரு மாநகராட்சியில எங்கேயாவது ஒரே ஒரு இடத்தில் எனக்கு மிக்சி வேணும், எனக்கு டிவி வேணும், எனக்கு கிரைண்டர் வேணும், எனக்கு ஏசி வேணும் என்று கேட்டு போராடுறாங்களா? இல்லை. மக்கள் கேட்டு போராடுவது பயணிக்க நல்ல சாலை வேணும், குடிக்க நல்ல தண்ணி வேணும். குடிக்க தண்ணி இல்லை, வாய்க்கால் முழுக்க வெங்காய தாமரை ஆக்கிரமிச்சு கிடக்கு, வெங்காய தாமரை அப்புறப்படுத்தி கொடுங்க. வாய்க்காலை கடந்து போக மரப்பாலம் இல்லை, மரப்பாலம் ஏற்படுத்தி கொடுங்க. இங்க குளம் இருக்கு, குளத்துல குடிக்க வந்து படித்துறை ஒழுங்கா இல்லை, படித்துறையை செய்து கொடுங்க. சுடுகாடுங்களுக்கு இல்லை, சுடுகாட்டை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் சமுதாய கூடம் இல்லை, அதை செஞ்சு கொடுங்க. எங்க வீடு ஒழுங்கா இல்லை, ஒழுகுது, மழை காலத்துல ஒழுகுது, பனி காலத்துல குளிர்காத்து அடிக்குது, படுக்க முடியல, ஒரு வீட்டை அமைச்சு கொடுங்க. இப்படி கேட்டு மக்கள் போராடுவது அடிப்படையான தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளை கூட நிவர்த்தி செய்யாது 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இந்த நிலத்தை ஆளுகை செய்து விட்டது. இப்ப மறுபடியும் என்ன சொல்லுது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரு இருக்கிறா? திமுக. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் இருக்கிறா? அதிமுக. திமுக அதிமுக ஆட்சி லட்சணத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக, அதற்கு முந்தைய 10 ஆண்டு காலம் அதிமுக. இந்த 2 ஆட்சியில எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி? எந்த ஆட்சி மக்களின் துயர் போக்குற ஆட்சி? எந்த ஆட்சி மக்கள் தேவைகளை கவனத்துக் கொள்ற ஆட்சி? ஒண்ணும் இல்லை. திமுக ஆட்சியின் கொடுமை தாங்காம அதிமுக போடுறது, அதிமுக ஆட்சியின் கொடுமை தாங்காம திமுக போடுறது, மாறி மாறி ஓட்ட போட்டு நாட்டை நாசம் பண்றது.